ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, திருமணம் ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு திருமணம் எந்தெந்த தசாபுத்திகளில் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இதில் நம்ம பார்க்க போறோம். நான் ஏற்கனவே தாமத திருமண வீடியோக்கள், திருமணம் நடைபெற்ற வீடியோக்கள் எல்லாமே போட்டிருக்கேன். அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல 1000க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்கு. இதுல பெரும்பான்மை திருமண சம்பந்தமானதாக 10 பொருத்தம் சரியற்ற அமைப்பு அப்படிங்கிறத விளக்கி வீடியோ போட்டிருக்கேன். திருமணம் தாமதமா நடந்த விவரங்களை, திருமண தோச உள்ள ஜாதகங்களுடைய ஏன் அப்படி திருமண தோஷமாகுது, திருமணம் நடக்க மாட்டுது அப்படிங்கிற விவரம்லாம் உள்ளடக்கிய வீடியோக்கள் நிறைய இருக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான எந்த ஒரு சந்தேகம், உங்க ஜாதகத்தை பார்க்கணும்னா திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கட்டண முறையில் பலன்களை கேட்டறிந்து கொள்ளலாம். நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பார்வைக்கு வரும். சேர் செய்தீர்களானால் நீங்க மட்டும் இல்ல, உங்க உறவினர்கள் எல்லாருமே எனது வீடியோக்களை பார்த்து ஜோதிடத்துல ஒரு உண்மை தன்மையை குருநாதரோட அருளோட நான் சொல்லிட்டு வர்றேன், அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கிற வாய்ப்புகள் ஏற்படும். இப்ப இந்த தலைப்பு திருமணம் எந்தெந்த தசாபுத்திகள் நடக்கும். திருமண வீடியோகள் நிறைய போட்டு வர்றாங்க. அப்ப ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எனக்கு நான் பார்த்த ஜாதகங்கள்ல எங்க உறவு முறையில உள்ளவங்கள்ட்ட பூராமே 9ஆம் அதிபதியுடைய தசையில தான் திருமணம் நடந்துச்சு அப்படின்னு போட்டிருந்தாரு. அவருடைய கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. நான் 9ஆம் அதிபதியுடைய தசையில் நடக்காதுன்னு எங்கேயுமே சொல்லலை. ஒவ்வொரு வீடியோக்களையும் சொல்லியிருக்கேன் 9ஆம் அதிபதி. அந்த வீடியோல நான் சொல்லாட்டாலும் அதுல திருமணம் எப்ப நடக்குங்கிற அமைப்புல உள்ள வீடியோல தான் அவர் பதிவிட்டிருந்தாரு. எனக்கு, என்னுடைய உறவினர்களுக்கு நான் பார்த்த ஜாதகங்கள், அவர் ஒரு ஆர்வலர் போல பார்த்த ஜாதகங்கள்ல 9ஆம் அதிபதியுடைய தசாபுத்தியில தான் நடக்கும் அப்படின்னாரு. ஏன் நடக்காது? 9ஆம் அதிபதியில நடக்காது நான் சொன்னேன். கண்டிப்பா நடக்கும். சரி, அவருக்கும் மற்றவர்களுக்கும் திருமணம் எப்போ நடக்கும், எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கத்தானே செய்யும். தன் பிள்ளைகளுக்கு எப்ப திருமணம் நடக்கும், எந்தெந்த தசாபுத்திகள் நடக்கும்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படிங்கிற இந்த அமைப்பை தான் இதுல விளக்க போறேன். இது ஒரு விளக்க ஜாதகம் தான். இதன் மூலம் தெரிஞ்சுக்கங்க. இதுல ஒண்ணு இருக்குங்க. தோஷம் இல்லாமல் இருந்தால் பெண்ணுக்கு 22 வயசுல கண்டிப்பா நடக்கும், 21 வயசுல நடக்கிறது இருக்கு, 19 வயசுல நடந்த ஜாதகமும் என்கிட்ட வந்திருக்குது. எந்த வித தோஷமுமே இருக்காது. சரியா? அதே நேரத்துல ஆணுக்கு 24 வயசு 25 வயசு வந்துடணும். 20 நடக்கிறது இருக்கு. சுபத்தன்மை அடைஞ்சுன்னா சுக்கிரன்னா வலிமையா இருந்து, லக்னாதிபதி வலிமையா இருந்து, 7ஆம் இடம் நல்லபடியாக இருந்து, 3-12 நல்ல வெளிச்சமா இருந்தா 20 பருவம் வந்தவன் 20 வயசு நடக்கும். அப்ப தாமதம்னா பெண்களுக்கு 26 வயசு வந்துடணும். இந்த சனி செவ்வாய் 2ஆம் இடத்துல தொடர்பு, 7ஆம் இடத்துல தொடர்பு, ராகு சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி நிலையில சுக்கிரன் பலவீனம், 5ஆம் இடம் கெட்டு போனது, குழந்தை பிறப்பு லேட் ஆகுங்கிற அமைப்புலையும் திருமணம் தாமதமாகும். ஆனா இருந்தா 32 வயசுங்க. இதையும் மீறி கடுமையான தோஷங்கள், ராசி இலக்கம் உண்ணாயி தோஷப்பட்டா வயசு கூட வரும். 40 வயசு பெண் ஜாதகம்லாம் திருமணம் ஆகாதெல்லாம் நடக்கும் சொல்லியிருக்கேன். தடையை மீறி, தடை முடிஞ்சவுடன் நடக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு 45 வயசு வரைக்கும் உள்ள வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு திருமணம் நடக்கும் சொல்லி நடந்திருக்கு சில விஷயங்கள். இப்ப இதுல எல்லோரும் தெரிஞ்சுக்க எந்தெந்த தசாபுத்திகள்ல திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்ப்போமுங்க. சுக்கிரதசை வந்தால் கண்டிப்பா நடக்குங்க. நான் சொல்றது லேட்டான திருமணம், சீக்கிரமே நடக்கிற திருமணம் அந்த அமைப்புக்கு வரல. அப்ப அந்த அமைப்புல இப்ப ஒரு தோஷமான அமைப்புல சுக்கிரதசை நடந்துடும், பாவத்துவமா இருந்தா. அப்ப அந்த பாவத்துவம் அடைந்த சுக்கிரதசை திருமணம் நடந்து மறுபடியும் 2ஆம் திருமணம் நடக்கும். அது வேற விஷயம். பொதுவா இதுல ஒரு சுபத்தன்மையோடவே நம்ம பேசுவோம். சுபத்தன்மையோடு இருக்கும் பொழுது எந்தெந்த தசாபுத்திகளில் குழப்ப வேணாம். சுபத்தன்மையோட தோஷமில்லாத அமைப்புல திருமணம் எந்தெந்த தசாபதி நடக்கும். கண்டிப்பா சுக்கிர தசையில் நடக்கும். ஆணோ பெண்ணோ எந்த லக்கணமா இருந்தாலும் சுக்கிர தசை
தாம்பத்தியம் அதுக்கு உண்டான அமைப்புல உள்ள சுக்கிர திசையில் நடக்கும். சுக்கிரனுடைய தொடர்பு வந்து ராகு திசையில் நடக்கும். ராகு கண்டிப்பா நடத்தும். ராகு பாவத்துவமா இருந்துச்சுன்னா அது வேற. அப்ப சுபத்தன்மையோட என்னுடைய மதிப்புமிக்க குருநாதர் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல தான் எல்லா வித ஜாதக பலனுமே நடக்குது. சார அமைப்புல எல்லாம் அது கிடையவே கிடையாது. சந்திரனுக்கு மட்டும் சாரம் பார்க்கணும், தசாபுத்திகளை கணிக்க. இப்ப தசாபுத்திகளை சொல்ல வர்றோம்ல, அப்ப சந்திரனுடைய சாரத்தை வச்சுதான் நம்ம அந்த ஜாதகத்துல தசாபுத்தி வரும், அதைத்தான் நம்ம பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா சுபத்துவம் பெற்ற லக்னாதிபதி திசை நடக்கும். லக்னாதிபதி சுபத்துவமான அவர் நல்லா இருக்க போறாரு, பருவத்துக்கு தக்கன திருமணம் நடக்கும். 5ஆம் அதிபதி குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற அமைப்பிலையும் திருமணம் நடக்கும். 7ஆம் அதிபதி வாழ்க்கை துணை வரப்போகுது, தாம்பத்தியம் நடக்க போகுது அப்படிங்கிற அமைப்புல 7ஆம் அதிபதியுடைய தசாபுத்தியில் நடக்கும். 9ஆம் அதிபதி இங்கதான் முக்கியமா சொல்றேன். 9ஆம் இடம்னா பாக்கியம்ங்க. தான் நல்லா வாழ்றது பாக்கியம், திருமணம் நடப்பது பாக்கியம், மனைவி வருவது பாக்கியம், வீடு வருவது பாக்கியம், வாகனம் வருவது பாக்கியம், சொத்து வர்றது பாக்கியம், சுகம் வர்றது பாக்கியம், குழந்தை பிறப்பு பாக்கியம். பாக்கியம்ங்கிறது ஒரு ஜாதகத்துல கெடாத ஜாதகத்தை, பாக்கியஸ்தானம் கெடாமல் பாக்கியாதிபதி நல்லா இருக்கிற ஜாதகம் வாழ பிறந்த ஜாதகம் சொல்லலாம். கஷ்டங்களே வராது அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்படிப்பட்ட ஜாதகத்திலையும் எந்த யாருமே நிறைவான வாழ்வு, யாருக்குமே பெரிய பணம் செல்வந்தரா இருப்பாரு, ஏதோ ஒரு குறை இருக்கும். இங்க காசு பணம் இருக்காது, ஆனா நிறைவா இருக்கும். இப்படிதான் பல விதங்கள் இருக்குது. அப்ப பாக்கியாதிபதி தசையில கண்டிப்பா திருமணம் மட்டுமல்ல எல்லாமே நடக்கும்போது திருமணமும் அந்த பாக்கியத்தை குறிக்கும்ல. அப்ப 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதியுடைய தசாபுத்திகள்ல திருமணம் நடக்குங்க. அடுத்த 3-12 இல்லறம் நடக்க போகுது. 3 வந்து சயனம், 3ஆம் இடம் வந்து போகஸ்தானம், 12ஆம் இடம் சயனஸ்தானம். ரெண்டுமே இல்லறத்துக்கு தேவையான விஷயம். அப்ப அந்த ஜாதகத்துல 7ஆம் இடம் கெடாமல் இருந்து 2ஆம் இடத்துல பாவத்தன்மை இல்லாம அமைப்புல இருந்து, அதாவது சனி செவ்வாய் அவங்கெல்லாம் தொடர்பு கொள்ளாம இருக்கும் பொழுது 3-12ஆம் அதிபதி நல்ல அமைப்புல இருந்து சுபத்தன்மையோட இருந்து சுக்கிரன் நல்ல உச்சமா இருந்தா 3-12ஆம் அதிபதியுடைய தசாபுத்தியிலும் திருமணம் நடக்கும். இதெல்லாம் அனுபவத்துல பார்த்த விஷயம். அதே மாதிரி சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களும் திருமணத்தை செய்யும். 7ஆம் அதிபதியுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் திருமணத்தை செய்யும். சிம்பிளான மேட்ரு தாங்க. சுபத்தன்மை பாவத்தன்மை, சுபத்துவம் பாவக சுபத்துவம் வேணும், ராசி சுபத்துவம் வேணும். சுக்கிரன் வீடுகள் வந்து நல்லபடியா வெளிச்சத்தோட இருந்து 7ஆம் இடமும் நல்லா இருந்து சுக்கிரனும் இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்லபடியா இருந்தா அவருக்கு திருமண வாழ்வு மிகச்சிறப்பாக இருக்கும். பாவகம் ராசி அதையும் நம்ம பார்க்கணும். அப்ப ராசி கிரகம் ரெண்டுக்குமே நல்ல வெளிச்சமான ஜோதிடம், நல்ல கிரகங்கள் குரு சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் புதன், இவங்க போல நல்ல கிரகங்கள்ங்க. தேய்பிறை சந்திரன் வந்து சனிக்கு நிகரானவர். சனி செவ்வாய் கூட ஓரளவு சேர்த்துக்கலாம். சனி முழுக்க பாவ கிரகம். ராகு வந்து யாரோட சேர்றாரோ அந்த பகல தருவார், பெருசா தந்துருவார். கஷ்டமான ஜாதகத்துல கஷ்டத்தை அதிகரிப்பார் ராகு. யோகத்தை பெருசாக்குவார் ராகு எதுக்கள். இந்த அமைப்புல நல்ல சுபத்தன்மையான அமைப்புல தெளிவா விளக்கியிருக்கேன். லக்னாதிபதி தசையில திருமணம் நடக்கும், 7ஆம் அதிபதி தசையில திருமணம் நடக்கும், 5ஆம் அதிபதி தசையில திருமணம் நடக்கும், சுக்கிர தசையில் நடக்கும், சுக்கிரனோடு சம்பந்தப்பட்ட ராகு தசையில் நடக்கும். 3ஆம் இடம் 12ஆம் இடம் போகஸ்தானம் சயனஸ்தானம், இந்த ஸ்தானம் அதிபதிகளுடைய தசாபுத்திகளையும் திருமணம் நடக்கும். இப்படி வந்து ஒரு நல்ல அமைப்புல தோஷமில்லாத அமைப்புல அந்த பருவ வயசுல திருமணம் நடந்துடும். அப்ப இந்த நான் சொன்ன தொடர்பு கொண்ட தசாபுத்திகள் வரும்பொழுது நன்றாக இருக்கும். சரி, திருமணம் நடந்துருச்சு. திருமணத்தின் வாழ்க்கை தரம் அது வேற, திருமணத்துடைய வாழ்க்கை தரம் வேற. திருமணம் ஆன விஷயத்தை அதில் சொல்றேன். அதுல 2ஆம் அதிபதியுடைய நிலைகள், தசாபுத்திகளுடைய நிலைகள் வரும்போது அடுத்தடுத்து வர்ற தசாபுத்திகள் நிலைகள் இருக்கு பாருங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் இதை வந்து சுட்டி காட்டும். 5ஆம் இடம் நன்றாக இருந்து பாக்கியஸ்தானம் நல்லா இருந்தா திருமணம் நன்றாக நடந்து 7ஆம் இடம் நல்லபடியா இருந்துச்சுன்னா வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுலயுமே சில சந்தோஷத்து குறைவு இருக்காது, ஆனால் நோய் நொடிகள் லேசா வரும். இதெல்லாம் வந்து பாவத்தன்மையான அமைப்புகள் கூட வரக்கூடாது. ஜோதிடம் வந்து ஒரு வார்த்தையில் எந்த பதிலும் இல்லை, எல்லா பலங்களும் நடக்கத்தான் செய்யும். எல்லாத்தையுமே ஏத்துக்கிற மனப்பான்மை இருக்கும் பொழுது எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும். அதனால இந்த வீடியோவில் வந்து திருமணம் எப்போது நடக்கும், என்னென்ன தசாபுத்திகளில் நடக்கும் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லியிருக்கேன். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.